அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இப்போ எங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. குரூப் 4க்குன்னு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க குரூப்புக்கு வந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் குரூப்ல பிடிஎஃப் போட்டுருவேன், என்ன படிக்கணும் என்னென்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துன்னு இருப்போம். அதே மாதிரி ஆன்சர் கீயும் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா யூடியூப்ல நான் வந்து கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுவேன், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணுவேன். இப்ப குரூப் 4க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கு. கரெக்டா இன்னைக்கு 12ஆம் தேதி, அடுத்த 12ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். அப்ப இந்த ஒரு மாச பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா ஷெடியூல் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இப்போ புதன்கிழமைக்குள்ள அப்போ வாரத்துல ஒரு டெஸ்ட், அதாவது யூனிட் வைஸா நாங்க டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து யூனிட் 4ம் யூனிட் 1 கொடுத்துருந்தோம். அதாவது பாலிட்டியும் சயின்ஸும் கொடுத்துருந்தோம் ஜிகேவில். அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்குமே யூனிட் 1, 2 கொடுத்துருந்தோம். இப்போ தமிழ் அந்த யூனிட் 1, 2ல எப்படி கொஸ்டின் உங்களுக்கு செட்டப் இருக்கும், இப்படி தாங்க இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் வேணா பாருங்க. இப்போ நீங்க எக்ஸாம் எங்களுடைய டெஸ்ட்டை அட்டன் பண்ண எல்லாருமே யூனிட் 1க்கும் 2க்கும் இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் மாடலே இருக்கும். இப்படிதான் நீங்க போனீங்கன்னா இதுல இருந்தே கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. அதனால இந்த ஆங்கிள் தான் நீங்க வந்து தமிழை வந்து அப்ரோச் பண்ணணும், படிக்கணும். இப்படிதான் படிக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு அந்த விதியெல்லாம் இருக்குல்ல, அந்த சந்தி பிழைக்கு என்னென்ன பண்ணணும், வினா அந்த இதுக்கெல்லாம் எப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கு, ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். இப்போ யூனிட் 1, 2 நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணிருந்தீங்க. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா எல்லாருமே 90க்கு மேலதான், எல்லாரும் 90+ தான் நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா படிச்சிருந்தீங்க. இப்ப இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க சரியா இப்ப அடுத்த புதன்கிழமை கொடுத்துருக்குறோம் டெஸ்ட். இப்ப அந்த அடுத்த புதன்கிழமைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நான் சிலபஸ் கொடுத்துருந்தேன்ல, அந்த சிலபஸை நல்லா ரிவிஷன் பண்ணணும். நல்லா ரிவிஷன் பண்ணி நீங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லா ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல வந்து நான் வைக்கிற கொஸ்டின்ல நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு புதன்கிழமையும் நம்ம கிளியர் பண்ணி போகக்குள்ள கடைசியா நீங்க டெஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் டெஸ்ட் வைப்பேன். அதை நீங்க கிளியர் பண்ணிட்டு பயப்படாம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ மேக்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனும் பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இதுதான் கொடுத்துருந்தோம். இதை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது மாதிரி √4 3x² இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ்ல இது வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. இப்போ இது மாதிரி √4 அடுத்தது ரூட் போட்டு கியூபு, அதுக்கு அடுத்தது x². இப்போ இது மாதிரி கொடுத்துருக்குறாங்களே, நீங்க இது எப்பயுமே கீழே இருந்த கியூப்ல இருந்து தான் போகணும், கீழே இருந்த ரூட்ல இருந்தா நீங்க கிளியர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, x² எடுக்கணும். இப்போ x² எடுத்துட்டீங்களா? இப்போ x² எடுத்த உடனே அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, √³ இருக்கு. இப்போ வெறியும் இப்போ இது மாதிரி இருந்தா இப்போ நீங்க இது x எப்படி எடுப்பீங்க, வெளில எடுத்தனா x1/2ன்னு எடுப்பீங்க. ஏன்னா இந்த ரூட்டோடைய மதிப்பு 2. அப்ப எக்ஸுக்கு மேல 1 இருக்கிறதா அர்த்தம். இப்ப இங்க எக்ஸுக்கு மேல 2 இருக்கு. அப்ப ரூட்டுக்கு மேல ரூட்ல என்ன இருக்குன்னா கியூப் இருக்கு. அப்ப இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் 2/3 2/3 அப்படின்னு எடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப நான் இந்த எக்ஸுக்கு மட்டும் எப்படி எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ரூட்ல வந்து 4 இருக்கு. அப்ப அடுத்தது ரூட்ல 4 இருக்கிறதுனால இப்ப அதுக்கு நாம என்ன எடுக்கணும் அப்படின்னா ×1/4. ஏன்னா அந்த ரூட்ல எதுவுமே இல்லை. அப்ப அதுக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால 1/4ன்னு எடுத்துட்டேன். இப்ப இதை அப்படியே நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதை அப்படியே அடிக்கலாம். 1 2 2 2 2 4. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸோடைய மதிப்பு 1 1 1 1/2 6 1/6. அப்ப என்னது, இதுக்கு ஆன்சர் வந்து x 1/6. ஆப்ஷன் ஏ ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 248 √248 பிளஸ் √51 பிளஸ் 169. இது மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. இது மாதிரி கேட்கல நீங்க ஈஸியா கிளியர் பண்ணணும். எப்படின்னா இப்ப அதே தான் நான் சொன்னேன்ல, எப்பயுமே ரூட்டை பொறுத்த வரைக்குமே கீழே இருந்து ரூட்டை கொண்டு போகணும். இது இந்த மெத்தோடைய ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இதோடைய ஷார்ட்கட் என்னன்னா, இது மாதிரி பிளஸ் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு அடுத்தது ஒரு பிளஸ்ன்னு வந்தா
இந்த நம்பருடைய அடுத்த வர்க்க நம்பர் எதுன்னு பார்க்கணும். இந்த நம்பருடைய அடுத்த வர்க்க நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்ப 248 இருக்கு. அப்ப 248க்கு அடுத்தது வர்க்க நம்பர் என்னவா வரும் அப்படின்னா 256 வரும். அப்ப 256 அப்படின்றது 16 வர்க்கம். 16 ஸ்கொயர் தான் 256. கம்பல்சரி உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயரை பொறுத்த வரைக்குமே ஒரு 30 ஸ்கொயர் தெரியணும், கியூபை பொறுத்த வரைக்குமே ஒரு 20 கியூப் தெரியணும். இது மாதிரி உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுன்னா டக்குன்னு அடிச்சிடலாம், டைம் சேவ் ஆகணும் உங்களுக்கு. ஏன்னா டைம் அவ்வளோ தூரம் இழுக்கும். ஜிகேவே நீங்கெல்லாம் அட்டன் பண்ணக்குள்ள சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சு அடுத்த கொஸ்டினுக்கு போகக்குள்ள லேட் ஆகும். அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்குமே டக்குன்னு போடணும். அதுல எதெல்லாம் ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியுமோ அதுல நம்ம நல்லா தெளிவா தெரியணும். இப்ப ஸ்கொயர் 30 வரைக்கும் தெரிஞ்சா இப்ப 248ன்றது 248க்கு அடுத்தது என்ன ஸ்கொயர் வரும் அப்படின்னு தெரியும். அப்ப 16 ஸ்கொயர் தான் 256. இது ஷார்ட் கட். இப்ப இதுக்கு ஆன்சர் ஈஸியா 16ன்னு அடிச்சிடலாம். அதாவது அங்க கொடுத்திருக்கிற ரூட்டுக்கு பக்கத்துல இந்த பிளஸ்ன்ற குறி இருக்கணும், அதுக்கு தான் இது பொருந்தும், மற்றபடி பொருந்தாது. இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 169 இருக்கு. இப்ப 169 அப்படின்றத அதை ரூட்டை விட்டு வெளியில எடுக்கணும். 169 எதோடைய ஸ்கொயரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 ஸ்கொயர். இப்ப 13 ஸ்கொயர் தான் 169. அப்ப 13 கூட இந்த 51 கூட்டணும். இப்ப 51 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது, 4 + 1 6, 64. அப்ப 64ன்றது 8 ஸ்கொயர். 64ன்றது 8 ஸ்கொயரு. அப்ப 8 248 + 8 அப்ப ஈக்குவல் டு 256. அப்ப 256ன்றது 16 ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்ப இதுதான். அப்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாதவங்க இது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க. இப்ப அதே மாதிரி பாருங்க, இப்ப இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா எல்லாமே இப்ப ரூட்டுக்கு பக்கத்துல இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கணும். ரூட்டுக்கு பக்கத்துல என்ன பிளஸ் இருக்கா, இருக்கு. அப்ப என்ன நம்பர் இருக்குன்னா 43. அப்ப 43 அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னவா வரும், 43 அடுத்த ஸ்கொயர் நம்பரே 49 தான். அப்ப 49ன்றது 7 ஸ்கொயர். அப்ப ஈஸியா ஆன்சர் என்னது, 7ன்னு அடிச்சிடலாம். இல்ல இதை இப்படி போடணும் அப்படின்னு சம்பிரகாரம் போடணும்னா இங்க பாருங்க 25 இருக்கா, 25ன்றது 5 ஸ்கொயரு. 5 + 11 16. 16ன்றது 4 ஸ்கொயரு. அப்ப 4 + 21 25. அப்ப 25ன்றது 5 ஸ்கொயரு. 31 + 5 36. 36ன்றது 6 ஸ்கொயரு. 6 + 43 49. அப்ப 49ன்றது 7 ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்ப 7 ஆன்சர். இப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க, இப்ப பாருங்க ரூட்டுக்கு பக்கத்துல இப்ப ரூட்டு 56ன்னு இருக்கா, 56க்கு பக்கத்துல பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இருந்தாலே நான் என்ன சொன்னேன், அதோடைய அடுத்த ஸ்கொயர் எதுவோ அதுவே நீங்க ஆன்சரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். 56 அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 64. அப்ப 64ன்றது 8 ஸ்கொயர். ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப 64ன்றது 8 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் 8ன்னு ஈஸியா அடிச்சிடலாம். இதே நீங்க இப்ப பாருங்க, இப்ப இங்க பாருங்களேன், இப்ப இதுக்கு முன்னாடி இங்க வந்து ரூட் 56 + ரூட் 8ன்னு இருக்கு. ஆனா இங்க பாருங்க ரூட் 8 பக்கத்துல ரூட் 64ன்னு இருக்கு. அப்ப இது மாதிரி இருந்தா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 64ன்றது எதோடைய ஸ்கொயரு, 8 ஸ்கொயர். அப்ப 64ன்றது 8 ஸ்கொயரு. அப்ப 8 × 8 8 8 64. அப்ப 64ன்றது திரும்ப என்னது 8 ஸ்கொயர். அப்ப 8 + 56 4 64. அப்ப 64ன்றது 8 ஸ்கொயரு அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். இப்ப அடுத்த கணக்கு பாருங்க, கியூப் ரூட்டு. அடுத்தது ரூட்டுக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்க, 0.00064 அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, டெசிமல் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி டெசிமல் வச்சு கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கீழே இருக்கிற ரூட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ கீழே இருக்கிற ரூட்ல பாத்தீங்கன்னா 0.00064 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 0064 என்ன பண்ணணும்னா நம்ம முழு நம்பரா மாத்தணும். முழு நம்பரா மாத்தணும் அப்படின்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பார்க்கணும். 2 4 6 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப அந்த 6 ஸ்தானத்துக்கு கீழே நம்ம அதுக்கேற்ற மாதிரி 6 பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கணும். 6 பூஜ்ஜியத்தை சேர்த்துறீங்களா? இப்ப 64 வந்து முழு நம்பரா மாறிடும். இப்ப இந்த 64ன்றது 8 ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 8 ஸ்கொயர் தான் 64. மேல என்ன ஸ்கொயர்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே ஸ்கொயரா கொண்டு வரணும். இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இப்போ 10⁻6. அது எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னா 6 பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப 10⁻6 தான் 10 லட்சம். இப்ப இந்த 10⁻6 நம்ம ஒன்னும் மாத்தணும். ஏன்னா மேல ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் ஆங்கிள் கொண்டு வரணும்னா இப்ப 10⁻3 × 2. அப்ப மீ 2 6 அப்படியே கொண்டு வரலாம். அப்ப இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது என்னது, 8/10 கியூப்.
இப்போ இந்த 10 கியூப் கீழே 10 கியூப்னு இருக்குல்ல, அப்போ மேலேயும் அதே மாதிரி கியூபாக கொண்டு வரணும். 8ன்றது 2உடைய கியூபு. அப்போ என்னது 2உடைய கியூபு 2 கியூபு பை 10 கியூபு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், 2க்கும் காமனாக 3 எடுத்துக்கலாம். 2த்துக்கும் காமனாக 3 எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், கியூபு 2/10 கியூபு. இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரூட் கியூபுடைய வேல்யூ என்னாண்ட வந்தா என்னன்னா வகுத்தலா மாறும். இப்போ பாருங்க 2/10 3/3ன்னு மாறும். அப்போ இது என்ன பண்ணலாம், 3க்கு 3 கேன்சல் ஆகிடுமா, அப்போ மீதி இருக்கிறது 2/10 தான். அப்போ 2/10 அடிச்சா என்ன வரும்னா 10ல் 2 அடி வராது, அதனால புள்ளி வச்சு 0 சேர்த்துக்குவோம். சேர்த்தீங்கன்னா 5×2 20. அப்போ என்னது 0.2. அப்போ ஆன்சர் சி தான் ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க நல்லா புரிஞ்சுனீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி பாருங்க. இப்போ அதே மாதிரி பாருங்க இந்த கணக்கை 0 ரூட் ஒரே ரூட்ல 0.289, அடுத்தது என்னது 00121 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம என்ன சொன்னோம் உங்களுக்கு, எப்பயுமே அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், முழு நம்பரா மாத்திக்கணும். இப்போ இது மாதிரி கணக்குல எந்த டெசிமல் வந்து அதிகமா தள்ளி புள்ளி வச்சுக்கிறாங்களோ அந்த 0வை கணக்கு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கணக்குக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க 5 0வை சேர்த்துக்கணும், மேலேயும் சேர்த்துக்கணும் கீழேயும் சேர்த்துக்கணும். அப்போ சேர்த்தீங்கன்னா என்ன வரும், ஏற்கனவே 3 இருக்கு, அப்போ 2 8, அப்போ 1 2 0 சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கீழே என்ன பண்ணா நம்ம அந்த 5 0 சேர்த்ததுனால 1 to 1ன்னு மாறிடும். இப்போ இது மாறிடுச்சா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், இதை ஒன்று நீங்கள் நல்லா பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா பிரிக்கலாம். எப்படின்னா 289 × 100 இதை பெருக்கினாலும் என்ன வரும் உங்களுக்கு 28,900 தானே வரும். அப்போ இது மாதிரி பிரித்து மீதி 1 to 1 அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ 1 to 1ன்றது 11உடைய ஸ்கொயரு, 100ன்றது 10உடைய ஸ்கொயரு. புரியுதுங்களா? இதுமாரி உங்களுக்கு ஸ்கொயர் தெரியணும். 289ன்றது 17உடைய ஸ்கொயர் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ 17 ஸ்கொயரு. அப்போ இப்போ என்ன ஸ்கொயருக்கு எல்லாமே என்னது ரூட்டு, எல்லாம் ரூட்ல வர்றதுனால ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னன்னா 17 × 10/11. புரியுதுங்களா? 17 × 10/11. இப்போ இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா 17 × 10 170, 170/11 அடிச்சிங்கன்னா என்ன வரும், ஒரு 11 11 மீதி 6, I11 55. அதனால அடிக்க முடியாது, அடிச்சும் போடலாம். அப்போ 17 × 10/11 இதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 3/2ஆல் பெருக்குவதற்கு பதிலாக, இது 2/3 கிடையாது 3/2 தான். கொஸ்டின்ஸ் தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க, தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. 3/2ஆல் வகுத்து விட்டார், இதனால் விடையானது 10 குறைகிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு. இந்த கொஷின்ஸுக்கு வந்து அவங்க பிரிண்ட் பண்ணவங்க டைப் பண்ணவங்க வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மாணவர் ஒரு எண்ணை 3/2ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 3/2ஆல் வகுத்து விட்டார், இதனால் விடையானது 10 குறைகிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த கணக்கு. இந்த கணக்கை இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ நல்லா பார்த்துங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸாக நீங்கள் படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண கற்றுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது பாருங்கள், ஒரு எண்ணை 3/2ஆல் பெருக்குவதற்கு பதிலாக, இப்போ ஒரு எண் இருக்குன்னு வச்சுங்க, அதை பெருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, வகுத்து விட்டார். அப்போ ஒரு எண் தெரியல, அதனால் எக்ஸுன்ற ஒரு எண்ணை 3/2ஆல் பெருக்கணும். அது பெருக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணிட்டார்னா வகுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு, 3/2ஆல் வகுத்துட்டார். அப்போ இதனால் என்ன குறையுது, 10 குறையுதுன்னா அப்போ டிஃப்ரெண்ட், அப்போ மைனஸ், டிஃப்ரெண்ட் வந்தாலே மைனஸ் போடும். இதாங்க. இப்போ இதை மட்டும் நீங்கள் அமைச்சு, அதான் ஸ்டேட்மெண்ட் வைஸாக இதை மாரி அமைச்சிக்க கற்றுக்குனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவீங்க, 3x/2 மைனஸ் எக்ஸு வகுத்தல் 3/2ன்னு இருக்குன்னா இது தலைகீழாக மாற்றுவீங்க. அப்போ தலைகீழாக பார்த்தோன்னா 2ன்றது மேலே போயிடும், 3ன்றது கீழே வந்துடும். அப்போ எக்ஸு 2x/3 = 10ன்னு மாறும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 3 2 6, 3 × 3 9x மைனஸ் 2 × 2 4x = 10. இப்போ 9xல் 4x போயிடுச்சுன்னா மீதி என்னது 5x. அப்போ 5x
ஈக்குவல் டு 10 வகுத்தல் என்னடா போயிடுச்சுன்னா பெருக்கலாம் ஆயிரும் பெருக்கல் 6. அப்போ பைத்தார் 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60/5 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 5 5 மீதி 1 2 10. அப்போ ஆன்சர் என்னது? 12. இதுதான் ஆன்சர். கொஷின் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இது அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ அடுத்த கணக்கு பண்ணால் √32 ப்ளஸ் √48/√8 ப்ளஸ் √12 இதோடைய மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ரூட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ √32 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ √32 நீங்கள் எப்படி வெளில எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கொயர் உள்ள நம்பரை எது கூட பெருக்கினீங்கன்னா அந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இல்லைனா இது மேக்ஸிமம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, இல்லைனா 32க்கு வந்து எல்சிஎம் எடுத்து அது மாதிரி போட்டிங்கன்னா அது ரொம்ப லாங்காக இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 32 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் உள்ள நம்பர் கூட நம்ம பெருக்கினா 32 வரும். இப்போ 16 2 32. அப்போ 16 2 32 அப்படின்னா இப்போ 16ன்றது 4உடைய ஸ்கொயர்னு தெரியும். அப்போ 4 நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4 √2 வெளில எடுக்கும்போது அது ரூட்டுக்குள்ளே போடணும். இப்போ 4 √2. இப்போ இதுதான் 32உடைய ரூட்டை வெளியில் எடுத்ததுக்கான ஆன்சர். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா √48 இருக்குது. இப்போ √48 எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 16 கூட 3ஆல் பெருக்கினீங்கன்னா 48 வந்துடும். அப்போ 16 × 3. இப்போ 16 நம்ம வெளில எடுத்துடலாம். 4உடைய ஸ்கொயர் தானே 16. அப்போ 4 √3 இதுமாதிரி எடுத்துடணும். அதுக்கு அடுத்தது √8 இருக்குது. இப்போ √8 எந்த ஸ்கொயர் கூட பெருக்கினா 8 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 8. அப்போ 4 × 2. 4ன்றது 2உடைய ஸ்கொயரு. அப்போ 2 வெளில எடுத்துட்டுனா 2 2 4. அப்போ √2. இப்போ அதே மாதிரி பாருங்கள் √12. இப்போ √12ன்றது 6. அதே மாதிரி 4 × 3 12. 4 3 12 தானே. அப்போ 4 × 3 12. அப்போ 4 நம்ம ஸ்கொயர்லேருந்து வெளில எடுத்துடலாம். அப்போ 2 √3. இப்போ இது மாதிரி நீங்கள் ரூட்டில் அந்த ரூட்டை கொடுத்தது வெளில எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்ளை பண்ணி அப்படியே ஆன்சர் பண்ணலாம். இப்போ √32 மதிப்பு என்னன்னா 4 √2. அதேமாரி ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது √48 மதிப்பு என்னன்னா 4 √3/√8 மதிப்பு என்னன்னா 2 √2 ப்ளஸ் √12 மதிப்பு என்னன்னா 2 √3. இப்போ போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 4 காமனாக இருக்கிறதுனால நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். மீதி என்ன இருக்குது? √2 ப்ளஸ் √3ன்னு இருக்கா? அதேமாரி பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2 பொதுவாக இருக்கிறதுனால நம்ம வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துடலாம், இந்த 1 எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா √2 ப்ளஸ் √3. இப்போ பாருங்கள், மேலேயும் √2 + 3, கீழேயும் √2 + 3. அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னது? 4/2 அடிச்சிங்கன்னா 2. அப்போ ஆன்சர் என்னது? இதுக்கு ஆன்சர் வந்து C 2 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ எப்பயுமே √32 அது மாதிரி ரூட்டை விட்டு வெளில எடுக்கணும் அப்படின்னா ஒரு வர்க்க நம்பரோட எதை பெருக்கினா அந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஈஸியாக வரும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரூட்டை விட்டு வெளில எடுக்க ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ எல்சிஎம் போடுற மாதிரி எடுக்கணும். இப்போ எல்சிஎம் போடுற மாதிரி எப்படி எடுப்பீங்கன்னா, இதை 2ஆல் அடிப்பீங்களா? 16 2 32. அதுக்கப்புறம் 8 2 16. அதுக்கப்புறம் 4 2 8. அதுக்கப்புறம் 2 2 4. அதுக்கப்புறம் 1. அப்போ மொத்தம் எத்தனை? 2 4 2 இது மாதிரி பேராக எடுக்கணும். இப்போ 4 2 ஒரு செட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தனியாக இருக்குது. இப்போ இது மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை யோசித்து ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். ரூட்டில் 1.21 × 0.9/1.1 × 0.11 இதோடைய மதிப்பு கேட்டுக்கிறாங்க. இப்போ நான் இது மாதிரி ரூட்டை வச்சு டெசிமலில் வந்தாலே எந்த டெசிமல் அதிகமான ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்துலேயும் நீங்கள் 0 சேர்க்கணும். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி தான் அதிகமாக புள்ளி வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ரூட் இருக்கா? இப்போ 1.21 அப்படின்றத நான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குல்ல, அப்போ நான் 100 கூட அதை சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அப்போ 121. அப்போ அதே 0.9 ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது. இப்போ நான் 2 ஸ்தானம் தள்ளி இருக்கிறதுனால தான் 121 3 சேர்த்துட்டேன். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 9 கூட ஒரு 0 சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ அதேமாதிரி கீழே பாருங்கள், 1.1ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 11 ஒரு 0 சேர்த்துக்கினேன். ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 சேர்த்துக்கினேன். இன்ட்டு இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால் 11 3 சேர்த்துக்கினேன்.
இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோ கேன்சலா, ஒரு 11 11 11 11 121. இப்போ அடிச்சிங்கன்னா என்ன வருது அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அடிக்க. இப்போ 11 11 அடிச்சிடலாம். இப்போ என்னது ரூட்டில் 9 தான் இருக்குது. அப்போ 9ன்றது 3 ஸ்கொயர். அப்போ ரூட் விட்டு வெளில எடுத்தால் 3. அப்போ ஆன்சர் 3. புரியுதுங்களா? இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ அடுத்தது பர்சன்டேஜ் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எல்சிஎம் HCF எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.